இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வெற்றி லேசப்பட்ட ஆள் இல்ல. கண்டிப்பா ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? ஓகே, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிடலாம். தட்ஸ் பெட்டர் ஐடியா. மேடம், மகேஷ் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க மகேஷ். ஹாய் வெற்றி. அத்தை ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமா. என்னென்னமோ சொல்றாங்க. மாமா உயிரோட தான் இருக்காங்க, அவரு இன்னும் சாகல. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ்காரங்க வந்து பிளட் குரூப் எல்லாம் மாறி இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க. ஐ மீன், அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டேன். என்னால நம்பவே முடியல வெற்றி. என்னாலையும் நம்ப முடியல. ஒருவேளை அவரு உயிரோட இருந்தா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? ஆமாமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நானும் தினமும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆபீஸை விட்டு நாங்க வெளியில வரும்போது மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தோம். என்ன சொன்னாங்க? 3 நாளைக்கு முன்னாடி மாமாவை நேர்ல பார்த்தேன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க வெற்றி? நிஜமாவே அவர் மாமாவை பார்த்தாரா? ஆமா. என்னாலையும் நம்ப முடியல. ஆனா அவரு தீர்க்கமா சொன்னாரு மகேஷ். அவரு பேச போயிருக்காரு, ஆனா மாமா அவாய்ட் பண்ணிட்டாராம். மாமாவோட ஃபோன் கால் ஹிஸ்டரி கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நேர்ல வரேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. வீட்டுல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. சரி. நான் கவலைப்படாம வேற யார கவலைப்படுவாங்க? அந்த ஆள் உயிரோட இருக்கிறாரா? அவர் வந்தா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவாரு. என்ன பண்றது? சிவராமா, செத்து தொலைய வேண்டியதானடா. ஏண்டா திரும்ப திரும்ப உயிரோட வந்து என்ன சாவடிக்கிற? என்ன பண்ண? என்னவா? மாமாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டாரு. அப்புறம் இங்க வரேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்ட்டேன். சரி, போலாம். வாங்க. வெற்றி, இந்த கடையில தான் அப்பா கடைசியா போன் ரிப்பேர்னு கொடுத்திருக்காரு. இந்த கடையில போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம், வாங்க போலாம். ஒரு நிமிஷம் மேடம். மகேஷ் தான். சொல்லுங்க மகேஷ். ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது வந்து மாமா கடைசியா அவரோட போனை ஒரு கடையில ரிப்பேருக்காக கொடுத்துருக்காரு. அந்த கடைக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அவரோட கால் ஹிஸ்டரியும் எடுத்திருக்கேன். அங்க போய் செக் பண்ணா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க நான் வரவா? இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எந்த மொபைல் ஷாப் சொன்னீங்க? சொல்லுங்க சார். உடனே நான் சொல்ற ஏரியாக்கு போங்கடா. சரிங்க சார். நான் ஒருத்த போட்டோ அனுப்புறேன், அவனை அங்கேயே காலி பண்ணிரு. சரிங்க சார். யார் அவன்? உங்க எதிரியா? எதிரி இல்லடா, சகலடா. என்ன சார், உங்க சொந்த பந்தம் மாமனாரு சகலன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அவனை நான் கொலை பண்ண சொல்லல, அவனை அடிச்சு கை காலை முறிச்சிருங்க. ஓகே? அவன் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் அங்க போக கூடாது, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். புரியுதா? சரிங்க சார், போட்டோ அனுப்பி வைங்க. சரி. டேய் வெற்றி, பேசாம ஒதுங்கி போக வேண்டியதுனடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இப்ப இவன் வேற.
இனி நீ அவ்வளவுதான். ஏய் போடுங்கடா அவனை. ஏய் 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல மேம். வெற்றி இருங்க. அவங்க எதுக்கு உங்களை அடிக்க வரணும்? தெரியல மேம். நம்ம ஏரியால எக்கச்சக்க பிரச்சனை நடந்திருக்கு. அதுல எவனாவது ஒருத்தனா இருக்கும். இல்ல வெற்றி, நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் உங்க தொகுதியே இல்லையே. ஆமா மேம்.